பாண்டியன் ஸ்டோரி இன்னைக்கு எபிசோட்ல சரவணன், கதிர், செந்தில், பழனிவேல் 4 பேரும் ராஜி அப்பாவும் சித்தப்பாவும் சண்டை போட்டதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. நான் வேணா எதிர் வீட்டில் போய் கேட்கவா, எப்படி அப்பா இப்படி எல்லாம் அவங்க பேசுவாங்க, ரொம்ப பேசிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் கேட்கறாரு. அதுக்கு செந்தில், ஆமா ரொம்ப ரொம்ப பேசிட்டாங்க, நகையெல்லாம் பத்தி பேசினாங்க, நகை கொடுத்ததே அவங்களுக்கு இப்பதான் தெரியும் போல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கு சரவணன், எல்லாம் இந்த மாமாவால தான், நீ அவங்க நகை கொடுத்தா எதுவும் விசாரிக்காம இங்க எடுத்துட்டு வந்து கொடுத்துருவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு. பழனிவேலும் சொல்றாரு, எனக்கு தெரியாது, அண்ணி தான் வந்துட்டு ராஜி அம்மாவோட நகைன்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க, அதனால தான் நான் எடுத்துட்டு வந்து கொடுத்தேன், அந்த விஷயம் அவங்களுக்கே நேற்று தான் தெரியும், எனக்கு இப்பதான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேல் சொல்றாரு. கோமதி காய வச்ச துணியை எடுத்துட்டு வராங்க. அதை பார்த்துட்டு மீனாவும் ராஜியும் கேட்குறாங்க, ஏன் அத்தை எங்ககிட்ட சொல்லியிருந்தா நாங்கள் செஞ்சிருப்போம்ல, நீங்களா இதுக்கு போறீங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு கோமதி கோவமாக பேசிட்டாங்க. அப்போ தங்கமயில் அங்கே வராங்க. தங்கமயில் கிட்ட கேட்குறாங்க, இவங்க டியூஷன் போனதும் இவ டியூஷன் அரேஞ்ச் பண்ணதும் நமக்கு தெரியுமா, ஆனால் உங்க மாமா என்ன சந்தேகப்பட்டு பேசினாரு, அவங்க என்ன வார்த்தை கேட்டாங்க தெரியுமா, 30 வருஷத்துல நான் இந்த மாதிரி தலை குடிஞ்சதே கிடையாது, என்னையே உங்க மாமா சொல்லுவாரு, ஒரு பொட்டு தங்கம் இல்லாம வான்னு சொல்லி தான் எனக்கு கல்யாணம் பண்ணாரு, ஆனா இப்போ நகைக்காக கல்யாணம் பண்ணாங்க, இவ வேலைக்கு போய் தான் நான் சாப்பிடுறோம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கோவமாக பேசுறாங்க. அதுக்கப்புறம் எங்க பேங்க்ல இருக்க நகையெல்லாம் எடுத்துட்டு வந்து இப்போவே கொடுக்க சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில கூட கூப்பிடுறாங்க. தங்கமயிலும் கிளம்பி கோமதி கூட போயிட்டாங்க. மீனாவும் ராஜியும் வீட்டில் தனியாக இருக்கிறதால டென்ஷனாக இருக்குது, கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு பேசிட்டே கோயிலுக்கு போகிறாங்க. மீனாவும் ராஜியும் பேசிகிட்டே போகிறாங்க. அப்போது ராஜி வந்து கேட்குறாங்க, உங்ககிட்ட மாமா நல்லா பேசினாங்களாக்கா அப்படின்னு சொல்லிட்டு. மீனாவும், ஆமாம் நைட்டு தான் கோவமாக இருந்தாங்க, ஆனால் காலையில் நல்லா தான் பேசினாரு அப்படின்னு பேசிட்டே வரும்போதே எதிரில் செந்தில் வராரு. ஆனால் இவங்க 2 பேரும் கண்டுக்காம அவர் கோவமாக கிராஸ் பண்ணி போகிறத ராஜி பார்த்துட்டு கேட்குறாங்க, ஏன்க்கா எனக்காக இப்படி போய் சொல்கிறீங்க, என்னால் தானக்கா இவ்வளோ ப்ராப்ளமும், உங்கள் மாமா பேசாமல் கூட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு மீனா, உன்னால கோவம்னு சொல்லாத, உங்கள் மாமாவே என்னை புரிஞ்சுக்காம எவ்வளோ பேசினாங்க தெரியுமா, நான் வீட்டு விட்டு ஓடி வந்த கதையிலேருந்து எல்லாத்தையும் என்ன பேசி ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாரு, நான் என்ன சொல்றேன்னு கூட அவங்க என் பக்கம் இருக்க நியாயத்தையும் புரிஞ்சுக்க யாரும் தயாரா